கழுகுமாமலையில கழுகுமாமலையில கரம்பூடிக்கும் இருக்குது கரம்பூடிக்கும் இருக்குது கழுகுமாமலையில கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கழுகுமாமலையில பால் இருக்குது பழனியில பால் இருக்குது பழம் இருக்குது பழனில பழம் இருக்குது பழனில பழம் இருக்குது பழனில பால் இருக்குது பழனியில வயல் இருக்கையில் வினையும் இல்ல வயல் இருக்கையில் பயமும் இல்ல வயல் இருக்கையில் வினையும் இல்ல வயல் இருக்கையில் பயமும் கழுகுமாமலையில கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கழுகுமாமலையில அங்க கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கழுகுமாமலையில சாமி தேன் இருக்குது தேன் இருக்கு திருமலையில இணை இருக்குது பழனில தேன் இருக்குது திருமலையில இணை இருக்குது பழனில இணை இருக்குது மலையில தேன் இருக்குது மலையில வேல் இருக்கையில் இல்ல மயில் இருக்கையில் இல்ல மயில் இருக்கையில் இல்ல வேல் இருக்கையில் இல்ல கழுகுமாமலையில கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கரம்பூடிக்கும் வேல் இருக்குது கழுகுமாமலையில கழுகுமாமலையில குருவரணி வெற்றி வேளா குருவரணி வெற்றி வேளா கொண்டறினோம் ஆல்மருகா அமரகுரு சர்க்குருவ அஞ்சனையா தேவி வாழா அனுமந்தனே அருள் பூரிவா செண்டிகா தேவி அம்மா ஆயதிரை இடங்காவால் மதியில பண்டி பூச கொண்ட வேலை மகாளி கதை கருவாயாண்டி சுடலையுட கதைகள் வாட சொர்க்கேசவரந்தருவா ஆதியில தர்கராஜா பாதியில தலவாய் மாடா மாட்டு மூவம் கொண்ட தெய்வமோட சுவாமி ஐயா நாவதிலே வரந்தருவா புதிய நல்ல தம்புரானோ முதல்வனுக்கு வரந்தருவா அரசி மகந்தவசிலாதன் சிவனடைந்த பெருமாளே அடியனுக்கு வரந்தருவா பிரம்மகுளம் பிறந்த வேளா பேச்சு பிரமராச்சுதையா பிள்ளைக்கு நீ வரந்தருவா ஒளியில பிறந்த பிள்ளை ஒளி முத்து பழவேசோமனவாதியில வரந்தருவா ஆரியதோர் முத்துப்பட்டா பொம்மக்காது மக்காளே உமக்காலது மக்காள உமக்காலது மக்காள எனக்கு முதல்வனுக்கு வரந்தருவா முதல்வனுக்கு ஆதிவெள்ளி கையில ஆதிவெள்ளி கையில அடி பொண்ணா முடி குழுங்க
வரனாருடன் பார்வதியோ பச்சை மாலை சுமியா பௌசோடு கொழுவிருந்தார் இந்திரலோகம் தன்னதியில இந்திரனா இந்திராணியா இன்பமுடன் கொழுவிருந்தார் வைகுண்ட லோகத்தில பச்சை மாலை சுமியோ பௌசுடனை கொழுவிருந்தார் மூத்த மகனான கணபதி இளைய மகவேல் முருகன் இன்பமோடு கொழுவிருந்தார் வடி கொழுவிற கொணாலையில ஆண்டவன்தான் பகவானுக்கு தெய்வலோக சித்தரெல்லாம் நிலமும் வந்து பணியுவாரா தெய்வலோக தாசியர்கள் நெஞ்சாமரை வீசுவாரோ வேண்டும் பணி செய்யுவாரும் கைலாசத்து கணக்குகள் நாரதாம முடியும் நன்மையுடன் சொல்லுவாரோ உலோகத்து கணக்குகளை சித்திரபுத்திரன் ஐநாரும் சித்திரபுத்திரன் ஐநாரும் அவர் சிறப்புடனே சொல்லுவார் அங்கே சிறப்புடனே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் கைலேங்கிரி பர்வதத்தில் அப்படி பகவானான சங்கரன் பகவான் கொலுவிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்தார். எந்த உலகமெல்லாம்? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், சக்திலோகம், சிவலோகம், யமலோகம், வைகுண்டலோகம், அதனைலோகம், சுதனைலோகம், ஆதி பாதாள உலகம் என்றும் ஆண்டவன் படைத்து இந்த பூலோக சீமையிலே ஓர் அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார். படைத்தால் மட்டும் போராது, படைத்த மனுக்களுக்கு பகவான் படியளக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார்? எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசி இருக்கு. பார்த்துக்கோ. மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை தாவரங்கள், ஆடு மாடு, கன்றுகாடைகளையும் படைத்தார் ஆண்டவன் பகவான். ஆமா, அதாவது என்ன சுவாமி, இந்த உலகத்திலே 7 சத்தாசாரம். சரி, 7 சத்தாசாரம்னா என்னதுன்னு? கடல்கள் 7 கடலையும் படைத்து, ஆமா, ஆண்டவன் பகவான் 14 உலகத்தையும் படைத்தார். 14 உலகங்களையும் படைத்தார். அப்படி படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும். படியளக்க வேண்டும் அல்லவா? நமக்கு இன்னைக்கு எங்க படி இழந்திருக்காரு? நமக்கு இன்னைக்கு தெற்கு பாப்பாங்குளம், வடக்கு பாப்பாங்குளம். இந்த வடக்கு பாப்பாங்குளத்திலே விஸ்வகுல சமுதாயத்திலே எங்க ஐயா புதிய தம்பரானுடைய ஆலயத்துல இன்னைக்கு படி இழந்திருக்காரு. பார்த்துக்கோ. அம்மா படி இழந்திருக்கிறார். ஆண்டவன் பகவான் இன்றைக்கு நம்மளுக்கு படி இழந்தார் அல்லவா? அது காலையிலே நல்ல 2 பூரி நிற்கும். இதே போல வீட்டுல இருந்தா பகவான் நமக்கு வடியளப்பாரா? மாட்டார் இல்லையா? வடியளக்க மாட்டார். உழைச்சாதான் ஊதியம் கிடைக்கும். வீட்டுல இருந்தா அந்த பழைய சோறும் பச்சை மிளகாவும் தான். அம்மா வில்லுக்கு வந்தா தான் வித விதமா சாப்பாடு. பார்த்துக்கோ. அம்மா ஏன்னா காலகாலமா அதுதான் வில்லுக்கே வரான். என்ன செய்வான் அவன்? வறுமை. நேத்தாதான் அம்மா வயலட்ல போய் திருவா திருவோட தூக்கி நின்று 5-10 நம்ம விழுந்துச்சா? எத்தனை விழுந்தது? அப்படியா? எவ்வளவு தந்தாங்க? 350 ரூபா
போதுமா? அதனால ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் படைத்த மனுக்களுக்கு பட்டினிலாமல் படியளக்க வேணுமே என்றோ ஈசன் தேவியாய பார்வதா தேவியிடத்தில அம்மா ஏ பார்வதிய எனக்கோ நாளி நல்ல தினை எடுத்து நாதனோட கை கொட நல்ல தினை எடுத்து மன்னவனின் கை கொட ஆளாக்கு தினை எடுத்து அரணாரோட கை கொட ஆதிசக்தி சொன்ன போதே ஆதிசக்தியே அரணாரிடோ அது சொல்வாங்க பார்வதி பகவானவர் கேட்ட போது நாடி நல்ல தினை எடுத்து நாதனோட கை கொடுத்தாக நல்ல மன்னவரின் கை கொடுத்தாக ஆளாகு தினை எடுத்து ஆளாகு அரணார் பகவான் கை கொடுத்தாக பகவானோட கை கொடுத்தா படியரிசி வாங்கி கொண்டு இரேலும் உலகமெல்லாம் என்ன உண்ண மனுக்களுக்கு ஈஸ்வரனு இறையளந்தா பாரேலும் புவனமெல்லாம் பகவானவர் படியளந்தா அகில இந்த உலகமெல்லாம் அரணாரும் படியளந்தா படியளந்த பகவான் கைலாசம் வரபோவது எங்கள் கண்ணன் தங்க பார்வதி ஈசனப்பு வருவார் என்றோ ஈஸ்வரியா எதிர்பார்த்தா தங்க நல்ல தாம்புலத்தில் ஒரு பாரிஜாதம் மலரெடுத்தோ வருவார் என்று பாத பூஜை முடிப்பதற்கு பார்வதியா எதிர்பார்த்த அரணாரோ வந்த போது ஒரு ஆமோடு பழக போட்டாங்க அரணரை தாமர வைத்தார் பாதம் தொட்டு கழுகுவாளா பாரிஜாதம் வளரெடுத்து பாதத்தில போடுவாளோ ஆதிசக்தி பார்வதி கலைத்து வந்த கலைப்பாரி இறையளந்த இலைப்பாரி சக்தி இலைப்பாரி கலைப்பாரி இலைப்பாரி கலைப்பாரி எங்க கையிலே கொழுவரும் கலைப்பாரி கைலேங்கிரி பருவதத்திலே கொலுவிருந்தார்கள். கண்ணன் தங்கை பார்வதா தேவியானவள் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். இறை அளந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்தார். அமுதளந்த அரணார் பகவானுக்கு அமுதளந்து கொடுத்தார். என ஆதி சத்தியாகிய பார்வதா தேவி பார்வதி மட்டுமில்லனே, பார்வதியா அம்சத்துல பிறந்த அந்த காலத்துல உள்ள தாய்மார்கள் எத்தனை பேரும் பகவானுக்கு பார்வதி எப்படி படியரிசி எடுத்து கொடுத்து படியளந்துட்டு வந்த உடனே பாத பூஜையை முடித்தாலோ அதே போல பாத பூஜையை முடிச்சிருக்கா. எப்போ? அந்த காலத்துல
வீர சமைக்க விக்கிரமாதித்தன் பேயாத மலை பெருமலையில ஒரு கோட்ட விதப்பாட ஒத்தையிலே வரப்பட்டிருக்காரு பாத்துக்கோ. அதுவும் பேயாத மலை பெருமலையில. அப்ப சம்பளம் எவ்வளவுங்க? ஓட்ட ₹3,400 ₹1,400. அந்த ₹1,400 வாங்கிட்டு வந்து கணவனுடைய கணவனானவர் மனைவி கையில அப்படியே கொடுத்திருக்காரு. அந்த அம்மா பெண்ணா பிறந்தவா ₹1,400 ஒரு அரிசி தவசியை வாங்கி ₹1 மிச்சம் பிடிச்சிருக்கா பாத்துக்கோ. ஏன அப்போ ₹1 மிச்சம் பிடிச்சு பார்த்தானா மாசம் ₹30 வருது. இப்படி மிச்சம் பிடிக்க தெரியணும். வரவு 8 செலவு 10 இருக்கக்கூடாது. இருக்க வீட்டையும் வித்துட்டு தான் வேலையை போகணும் பார்த்துக்கோ. வரவு 8 இருந்துன்னா செலவு 2 அணாவுக்குள்ள முடிச்சுக்கணுமா பார்த்துக்கோ. ஏன்னா மிச்சம் 6-7 அணாவை 6-7 அணாவை பத்திரமா வச்சுக்கிடணும். ஆனால் ஆதி சத்யாகிய பார்வதாதேவி ஆண்டவன் பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். அப்ப அந்த அம்மா என்ன செய்வானா அரிசி தவசியை வாங்கி சாரங்கதிய பொங்கி வேலைக்கு போயிட்டு வந்த கணவன் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து நிற்பாளாம். ஏன்னா அப்படியே ஐயா பண்ண வாரியலோ வாங்க அழுத்து உட்காராதீங்க அப்படின்னு சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியுமா புன்னகையோடு வரவழைப்பாளாம். ஏன்னா அழுத்து உட்காராதிய வெண்ணி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு வெண்ணியும் தூக்கி வச்சு முதுகு தேய்ச்சி விடுவாளாம் அந்த காலம். இப்ப நீங்க ஒரு நேரம் வில்ல அடிச்சீங்கன்னா ₹3,000 ₹3,500 குறையாம பங்கு வீட்டுக்கு போக மாட்டேங்க. ஏயா பச்சை போடு எங்க நிக்கோ பஸ் அங்கன போய் நிக்கும் பார்த்துக்கோ. அப்ப என்ன செய்வாங்க உங்களுக்கு முதுவா தேப்பாங்க. ஏலு குடியார பேர நீ 7 ஊர் சாக்கடையில போய் மீச்சிட்டு வருவேன். 7 பாட்டில் குவாட்டரையும் குடிச்சிட்டு வருவேன். உனக்கு முதுவால தேக்கி செவரு சிமெண்ட் செவரு தான் நல்லா வச்சுக்கிட்டு 4 உரசு அப்படியா ₹12 கிடக்குடா வச்சு 4 உரசும்பா. ஆனால் ஆதிசக்தியானவள் அப்படி அல்ல. களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தால ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்தாலே ஈசன் தேவி பார்வதியா மறுநாள் ஜனவாதியில தங்க பார்வதியா அரணாரான பகவானு பாத பூஜை முடிப்பதற்கு படியளக்க வேணும் என்றுவாங்க எடுத்தோ நாதனோட கை கொடுத்தா மரக்காத்தினை எடுத்து ஆதி மன்னவனின் கை கொடுத்தா தினை எடுத்து அரணாரிடம் கொடுத்தால் ஆதிசக்திய ஐயா ஆதிசக்தி பார்வதிய அரணாரிடம் கொடுத்த போதோ ஆண்டவா பகவானே இன்றைய தினமதியில உங்களோட படிகளப்பை உமையவள் பார்க்க வேண்டும் பகவானோட படியளப்பை பகவானோட படியளப்பை நாம் பார்வதியா பார்க்க வேண்டும்
ஆண்டவன் பகவானும் ஏடியம்மா பார்வதிய படியளக்க வேண்டாமேடி பகவான் தேவி பார்வதிய படியளக்க வந்தையான படிமோசம் வந்து சேரும் இறையளக்க வந்தையான இடஞ்ச வந்து சேரும் அம்மா கைலாசத்தில் இருந்திடம் கைலாசத்தில் இருந்திடம் கண்ணங்க பார்வதியே அம்மா உமையவளே பார்வதா தேவி ஏ பார்வதி பராசக்தி கைலாசத்திலே இருந்தது. அம்மா கைலாசத்திலே இருந்தையானா ஏன் உன்னை படியளக்க வேண்டாம் வேண்டாம்ங்கிற இன்னும் வரும். இந்த உலகத்திலே என்னுடைய படைப்பு ஒரு விதமாக இருந்தாலும் படைத்த மனக்கள் பலவிதமாக இருக்கும் அம்மா. ஆமம்மா எப்படி படைத்திருப்பீங்க? எப்படி இறைவா? ஒருவரை மாட மாளிகையிலே வைத்திருப்பேன். ஆமா, அங்க ஒரு குழந்தை இருக்காது, ஒரு மதுரை செல்வம் இருக்காது, மற்ற ஒருவருக்கு குடிக்க ஒப்பில்லாத கூழ் இருக்காது. ஆமா, அங்கதான் 21 பொட்டை பிள்ளை இருக்கும் பார்த்துக்கோங்க. ஐயா ஏன ஓ அது மட்டுமில்ல கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை. ஆமா, குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள். அது மட்டும் இல்லை அம்மா, ஏழை பணக்காரர் ஆமா என்றும் நான் ஈசன் நான் படியளந்து படைத்திருப்பேன் அம்மா. ஆமா, நீ படைத்த மனுக்களுக்கெல்லாம் நீ ஏழை மனம் கொண்டவள், இரக்கம் குணமுடையவள் உடையவள். ஏ அம்மா பார்வதிய, ஏ பார்வதி, நீ வந்தனா உனக்கு படியளக்க நேரம் தான் இருக்காது. உன்னிடத்திலே பதில் சொல்வதற்குத்தான் பார்வதி நேரங்கள் இருக்கும். அம்மா ஏ உமையவளே பார்வதா தேவி, எம்ம படியளக்க வேண்டாமேடி எம் பகவான் தேவி பார்வதிய படியளக்க வந்தையான படிமோசம் வந்து சேரோ இறையளக்க வந்த